ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் இருந்துட்டு மனோஜுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வர சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக மனோஜ் கிட்டே போய் சொல்கிறாங்க, மனோஜே நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன்லடா, அந்த பொண்ணு வீட்டில் இருந்து உன்னை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாம்மா என்னமோ சொல்கிறேன், அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வர சொல்லியிருக்காங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இப்போவே போகலாமா, நாளைக்கு தாண்டா வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா. சரிம்மா, அந்த ரோகிணியை மட்டும் எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணணுமா, அவர் ரொம்ப 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 என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காமா, கடைக்கெல்லாம் வராமா, என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காமா, நீ வந்து கடையில் உக்காந்துக்கோமா, நீ இருந்தால் கண்டிப்பாக வரவே மாட்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா மனோஜ், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கரராக நடந்துக்க பழகுடா, நீ இவ்வளோ வெகுளியாக இருக்கிறதுனால தானே உன்னை எல்லாருமே ஏமாற்றி ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, நீ இனிமேல் கரராக இருக்க சரியா அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு நம்ம மீனாவோட தம்பிக்கு பிறந்த நாளுன்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனாவோட தம்பி இருந்துட்டு அந்த சிந்தாமணியோட பொண்ணு கூட தானே வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அவங்க தம்பியை லவ் பண்ணவும் பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட தம்பியும் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லார் முடிவும் கேட்டதுனால ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணும் பிறந்த நாளுக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டி கேக்கை ஊட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருடா, உன்னை அந்த பொண்ணு லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ஆமாக்கா, நீ இவ்வளோ கேட்டதுனால நான் சொல்கிறேன்க்கா, அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதான், என்னோட முடிவை என்னன்னு கேட்டுச்சு, ஆனால் நான் தான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மனோஜ் அதாவது முத்து இருந்துட்டு என்னடா சொல்கிற, நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த பொண்ணு யார் தெரியுமா, அந்த சிந்தாமணியோட பொண்ணுடா, இது மட்டும் அந்த பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவள் சும்மாவே விடமாட்டா, ஏற்கனவே உங்கள் அக்காவுக்கும் அந்த சிந்தாமணிக்கும் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க மாமா, அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்து இருந்துட்டு இங்கே பாருடா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், இங்கே பார்த்தியா சீதாவும் அப்படி ஒரு முடிவு எடுத்து தான் போனான், ஆனால் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், அந்த அருண் ஒரு மாதிரி லவ் பண்ணுறது மாதிரி ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இல்லை மாமா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னோட காதலை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போகாதடா, நில்லுடா, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆனால் எதுவுமே கேட்காம அவங்க தம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு இங்கே பாருமா, சத்யா பண்ணுறது எதுவுமே சரியில்லைம்மா, ஏம்மா சத்யாக்கு நீ சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான், நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது மா, எல்லாரையும் இப்படி நம்பிடாதம்மா, கொஞ்ச நேரம் பழகிறத வச்சு நம்ம யாரையும் எடை போட்டுறக்கூடாது, அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா இப்படி நீ வெகுளியாக இருக்க, நான் சத்யா கிட்ட பேசுகிறமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்யா இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எப்பவே சொல்லிட்டேன், ஆனால் முடிவை சொல்லாமல் நான் தான் உனக்கு இழுக்கடிச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு அது கேட்ட உடனே நம்ம அதாவது சின்னமணியோட பொண்ணு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சத்யாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்குது. இங்கே பாரு சத்யா, நீ எனக்கு அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ இப்படி சீக்கிரமாக பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இங்கே பாரு, நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உன்னை பற்றி சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை காதலிக்கிறோன்னு சொல்லிட்டேன், நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே என்னோட அப்பா கிட்டேயும் என்னோட அம்மா கிட்டேயும் பேசிட்டு நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்தாமணி இருந்துட்டு சிந்தாமணி கிட்டே போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, நீ லவ் பண்ணுறியா, நீ லவ் பண்ணுற விஷயத்த என்னால் நம்பவே முடியல, சத்தியமாக நீ லவ் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு சரி நீ லவ் பண்ணிட்ட, இனிமேல் அந்த பையனை மறக்கவும் மாட்டேன், அதனால் அந்த பையனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக நாளைக்கே போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம
சின்னமணி இருந்துட்டு சரிம்மா நாளைக்கே போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு சத்யாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இங்கே பாரு சத்யா நாளைக்கு என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோட அப்பா 2 பேருமே நான் கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு. உன்னோட அக்கா யாராச்சும் வர சொன்னால் கூட பரவாயில்ல, எல்லாருமே வர சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சத்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு மா நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டில் இருந்து நம்மக்கிட்ட கல்யாணத்துக்காக பேச வராங்களாம்மா. அந்த பொண்ணை பற்றி எனக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே தெரியும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சத்யா, நீ உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சத்யா. நீ கவலைப்படாத, உனக்கு சாதகமாக தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே பேச வராங்களாங்க்கா, நீங்களும் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம சத்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. இங்கே பாருடா சத்யா, இதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை. ஆனால் அந்த சின்னமணியை ஓகே சொல்லி நம்ம வீட்டுக்கு பேச வரான்னு தெரிஞ்சிச்சு. சரி நானும் வரேன், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு தன்னோட பொண்ணு எந்த பையனை செலக்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வராங்க. வந்த உடனே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு மீனாவோட குடும்பம் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவன் குடும்பத்திலே என்னோட பொண்ணு இவன் பையன் இவளோட தம்பியவா லவ் பண்ணிச்சு. இங்கே பாருடி, உனக்கு லவ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் இருந்து ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணியிருக்க, உனக்கு வெக்கமாகவே இல்லையாடி அப்படின்னு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அவங்க பொண்ணை ரொம்பவே கேவலமாக திட்டவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சத்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்னோட லவ்வரை இந்த மாதிரி திட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், நீ யாரா என்னை கேட்கறதுக்கு, என் பொண்ணை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ யாரா என் பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும்? இங்கே பாருடி, இனிமேல் இவன் கூட பேசுறதும் பழகிறதும் பார்த்தேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது சின்னமணியோட பொண்ணு இருந்துட்டு, இங்கே பாருமா, உன்னோட பகைக்காக என்னோட காதலை விட்டு கொடுக்க சொல்கிறியா? என்னால் என்னோட காதலை விட்டு கொடுக்கவே முடியாது. நீ என்ன தான் சொன்னாலையும் என்ன பண்ணாலையும் என்னோட காதலை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு சத்யா தான் வேணும், சத்யா இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, நீ உன்னை சாக விட்டாலையும் விடுவனே தவிர இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். நீ அதை மட்டும் நினச்சிட்டு இருந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சின்னமணியோட பொண்ணு இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடி போய் அதுக்கப்புறம் நம்ம சத்யா இருந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாலேயே ஓடவும், அதுக்கப்புறம் நம்ம சின்னமணி இருந்துட்டு மீனா கிட்டே போயிட்டு, இங்கே பாருடி, உன் தம்பியை ஏவி விட்டு என்னோட பொண்ணை மடக்க சொல்லி இருந்தியாடி, அதனால தான் இது எல்லாமே நடக்குதா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம சத்யா இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு கோவிலை வச்சு தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம மீனா பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏண்டா சத்யா, இப்படியெல்லாம் எதுக்காகடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம சின்னமணி நம்ம மீனா குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.